சிலர் அடிக்கடி தலைவலி வர்றதால ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. தலைவலி எப்போ வரும்னே சொல்ல முடியாது. அதுக்கு வேற ஒண்ணுமே இல்லங்க காரணம். நம்ம உணவுகள் தான் காரணம். அரிசி உணவுகள் காரணம். கோதுமை உணவுகள், மாமிசம், மீனு, முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன். இந்த உணவுகள் தான் அடிக்கடி தலைவலி வர்றதுக்கு காரணமா இருக்கு. இந்த உணவுகளை தவிர்த்துவிட்டு, நீங்கள் காய்கறி, கீரைகள், ப கிழங்குகள், பருப்புகள், அப்புறம் பயிறு வகைகள், அ கே காளான் இந்த மாரி உணவுகள நீங்க சாப்பிடுங்க. இதில நீங்க உப்பு போட்டு காய்கறி பொரியல் கூட சாப்பிடுங்க. உங்களுக்கு தலைவலிங்கிறதே மறந்துருவீங்க. தலைவலிய பத்தின பயமே உங்களுக்கு இருக்காது. இது என்னுடைய அனுபவத்தில நான் சொல்றேன். பல பல தடவை நான் என்னுடைய அனுபவங்கள்ல பரிசோதனை அடிப்படையில இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்க, நான் ஒரு உணவு கட்டுப்பாட்ட கடைபிடிப்பேன். எதை சாப்பிட்டால் தலைவலி வரும்னு நான் இப்ப சொன்னேனோ, அதை நான் சாப்பிடாமல் இருக்கும்போது எனக்கு தலைவலியே வராது. தலைவலிய பத்தின பயமே இருக்காது. சோறு, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் நான் சாப்பிடாம இருக்கும்போது, அதுபோல மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன் இதெல்லாம் சாப்பிடாம இருக்கும்போது, எனக்கு தலைவலிங்கிற அந்த பிரச்சனை பத்தின பயமே இருக்காது. தலைவலியே மறந்துருவேன். அது எனக்கு கண்டிப்பா தலைவலி வரவே வராதுங்கிற அளவுக்கு ஒரு அவ்வளோ அவ்வளோ நம்பிக்கை இந்த உணவு கட்டுப்பாடு எனக்கு குடுக்கும். அப்போ எப்போவாவது நான் உணவு கட்டுப்பாட்ட மீறும்போது, எ மீ மீண்டும் நான் இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிடும்போது ஒரு ஒரு வேள 1 வாரம் நான் சாப்பிட்றேன்னு வைங்க, படிப்படியா தலைவலி வர ஆரம்பிச்சுரும். அடிக்கடி வர ஆரம்பிச்சுரும். அப்புறம் நான் திரும்பவும் பயந்து போயி, இதுக்கு ஒரே தீர்வு இந்த உணவு கட்டுப்பாடு தான். இந்த அரிசி உணவுகள் தான் தலைவலிக்கு காரணம். அதனால கோதுமை உணவுகள், மாமிசம், மீனு, முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இதெல்லாம் தான் தலைவலிக்கு காரணம். மைதா உணவுகள், பேக்கரி உணவுகள் இதெல்லாம் தான் தலைவலிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நான் திரும்பவும் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு, பழையபடி என்னுடைய நான் உணவுக்கு போயிடுவேன். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான் இந்த உணவுகளுக்கு நான் போயிடுவேன். போய் காய்கறில உப்பு போட்டு கூட பொரியல் பண்ணி சாப்பிடுறது அந்த மாரி போயிடுவேன். போன பிறகு என்ன ஆகும், திரும்ப படிப்படியா எனக்கு தலைவலிங்கிறது வராம போயிடும். வராம போய் தலைவலியவே நான் மறந்துருவேன். தலைவலிய பத்தின பயமே எனக்கு இருக்காது. அந்த அளவுக்கு நான் இத பல தடவ பரிசோதனை அடிப்படையில நான் இத எனக்குள்ளே நான் நிரூபித்த ஒரு ஒரு நடைமுறையாகும். அதனால ஆணித்தரமா சொல்லுவேன். நீங்க தலைவலியால அவஸ்தைப்படுறீங்க, மருந்து மாத்திரைகள சாப்பிடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அற்புதமான தீர்வு இதுதான். மருந்து மாத்திரையே தேவையில்ல. உணவு தான் நமக்கு தலைவலிக்கு காரணம். எந்த உணவுகள்? அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வன்மையான உணவு. ரொம்ப வீரியமான உணவு. இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப வீரியமான உணவு. இது நமக்கு ரொம்ப வன்முறை உணர்ச்சிகளை ஏற்படுத்தும். நமது உணர்ச்சிகளை வன்மையாக மாற்றும். பெரிதாக மாற்றும். அப்பதான் இந்த தலைக்கு வலி ஏற்படுது. அதாவது நம்ம சாதாரணமா வரக்கூடிய கோபத்த, இந்த அரிசி, கோதுமை இருக்குல்ல, இதெல்லாம் பெருசா மாத்தும். பழி உணர்ச்சிகள பெருசா மாத்தும். ஆசைகள பேராசைகளாக மாற்றும். இன்னைக்கு மனிதர்கள் நான் பெரிய மாடி வீட்ல வாழணும், வானத்தில பறக்கணும், விண்வெளிக்கு போணும். ஆசைய பாருங்க. எவ்வளோ பேராசை. நடந்து கொண்டிருந்த மனிதர்களுக்கு விண்வெளிக்கு போணுங்கிற ஆசை. எல்லாம் இந்த உணவு தான் காரணம். அப்போ மனிதர்கள் ஆசைகள பேராசைகள கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, அப்ப நீ காய்கறிகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலை நடக்கணுங்கிற ஆசை. இன்னைக்கு கார்ல போகணுங்கிற ஆசையே பேராசை தான். அதனால தான் விபத்துகள் ஏற்படுது. பேராசைகள் தான் துன்பங்களுக்கு காரணம். பேராசைகள்னால தான் விபத்துகள் ஏற்பட்டு வருஷத்துக்கு 10,00,000 பேர் சாவுறாங்க. அப்புறம் இந்த மாமிசம் சாப்பிடணுங்கிறதே பேராசை தான். அரிசி உணவுகள சாப்பிடணுங்கிறதே பேராசை தான். அதனால தான் நோய் வருது. கோடிக்கணக்கானோர் செத்து போறாங்க. அதனால நோய்களுக்கு காரணங்கிறத இந்த உணவுகள் தான். இந்த அரிசி உணவுகள், கோதுமை உணவுகள், மாமிசம், மீன், முட்டை, மைதா உணவுகள், பேக்கரி உணவுகள் இதுதான் காரணம். இந்த குப்பை உணவுகள் தான் ரொம்ப வீரியம் மிகுந்த உணவுகள் இது. ரொம்ப அளவுக்கு அதிகமான வலிமை தரக்கூடியது. ஆசைகள பேராசைகளாக இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை பெரிதாக மாற்றக்கூடியது. அதனால தான் தலைக்கு வலி ஏற்படுது. அதனால உணர்ச்சிகளை மென்மையாக வைத்திருக்கக்கூடிய உணவுகளான காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான். இந்த உணவுகள நீங்க சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு தலைவலிய மறந்துருவீங்க. எந்தவித மருந்துகளாலும் குணப்படுத்த முடியாத தலைவலியை இந்த உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு அ சாத்தியப்படுத்தும். அந்த அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள். ஏன்னா தலைவலியால ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒருத்தன் நானு. எ என்னதான் நான் உணவு கட்டுப்பாட கடைபிடித்து தலைவலியே மறந்து போனா கூட, அ
திரும்ப நான் அந்த அரிசி உணவுகள சாப்பிட்டா வந்துரும். தலைவலி வந்துரும். எனக்கே தெரியும். கண்டிப்பா தலைவலி வந்துரும். 1 வாரம் சாப்பிட்டேன்னு வச்சுக்கங்க, அரிசி, கோதுமை உணவுகள மீண்டும் நான் சாப்பிடணும்னு வைங்க. நான் ஒரு ஆராய்ச்சியாளன். நான் பரிசோதனை அடிப்படையில் தான் எனது முடிவுகளை நான் தெரிந்து கொள்வேன். பரிசோதனை நான் பண்ணி பண்ணி தான் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது, தலைவலியே மறந்து போகும்போது, நான் உணவு கட்டுப்பாட கடைபிடிக்கும்போது தலைவலியே மறந்துருவேன். திரும்ப எப்ப நான் அந்த அரிசி உணவுகள எப்பவாவது நான் மீறுவேன். மீறும்போது திரும்பவும் அரிசி உணவுகள நான் சாப்பிடுவேன். கோதுமை உணவுகள சாப்பிடுவேன். மைதா உணவுகள், பேக்கரி உணவு, மாமிசம், மீன், முட்டை இதெல்லாம் சாப்பிட்டு பார்ப்பேன். சாப்பிட்டு 1 வாரத்தில தலைவலி மீண்டும் வர ஆரம்பித்துவிடும். அப்ப நான் வேற பயந்து போய் நான் திரும்பவும் எனது உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பேன். கடைபிடிச்சேன்னு வச்சுக்கங்க, அப்புறம் இந்த தலைவலிய பத்தின அந்த உடலும் பருமன அ உடல் பருமன் குறைய ஆரம்பிச்சுரும். தலைவலிய பத்தின பயமே இல்லாம வாழலாம். அதனால இந்த உணவு கட்டுப்பாடு தான் உங்களுக்கும் தீர்வாக இருக்கும் என்பது எனது ஆணித்தரமான கருத்து. உணவு மூலமாவே தீர்வு தேடுங்க. மருந்து மூலமா தீர்வு தேடாதீங்க. மருந்த சாப்பிடும்போது என்னாகும் அப்டின்னா, தலைவலிக்கு காரணமான உணவுகள நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. என்னால மாமிசம் சாப்பிடாம இருக்க முடியாது. என்னால சோறு சாப்பிடாம இருக்க முடியாது. எனக்கு அடிக்கடி தலைவலி வரும் தான். அதுக்காக நான் வந்து தலைவலிய குணப்படுத்துறதுக்காக நான் சோறு சாப்பிடாமலாம் என்னால இருக்க முடியாது. ஏதாவது மருந்து இருந்தா குடுங்க. நான் மருந்து சாப்பிட்டுக்கிறேன். அதே நேரத்தில எனக்கு பிடிச்ச மாமிசத்தையும் சாப்பிட்டுக்கிறேன். அப்ப தலைவலி காரணமே இதான். தலைவலி காரணமே இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை தான். அப்பா அதையே நீங்க சாப்பிடுவேன். ஆனா எனக்கு வந்து மருந்து குடுங்க. அப்ப என்ன ஆகும்? உங்களால உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்க முடியல. உங்ககிட்ட கட்டுப்பாடு இல்ல. அப்போ கட்டுப்பாடு இல்லாதவர்களுக்கு தான் மருந்தே தவிர, என்போல் உணவுகளில் கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறவர்களுக்கு மருந்து தேவையில்லை.